சூரனை அடிமை கொண்ட ஸ்தலமாகிய திருச்செந்தூரை பாடி, பழனிப்பதி பாடி, சுவாமிநாதனாக இருக்கக்கூடிய குருநாதனை வந்தித்து திருத்தணியிலே வந்து தனிக்காய்ச்சலானாக வித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வடிவேலனை பாடினோம். திருத்தணியில் வந்து அமர்ந்த பிற்பாடு வள்ளி கல்யாணம் நடந்தது என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வள்ளி கல்யாணம் கதை சின்ன குழந்தை கூட சொல்லும், பெரியவா கூட சொல்லுவா. முருகன் வேடனாக போனான், வேங்கையாக நின்றான், செட்டியாக போனான், கிழவனாக போனான், வள்ளியரிடத்திலே காம மயக்கத்திலே ஏதோ பேசினான். பிற்பாடு அண்ணாவின் துணை கொண்டு வள்ளியை தன்னிடம் ஆட்கொண்டான் என்ற கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனா வள்ளியை ஆட்கொண்டான் என்ற ஒரு தத்துவத்தை நாம் எல்லோரும் பார்க்க போனால், நாம் எல்லோரும் வள்ளி, ஆண்டவன் ஒருவன் ஆறுமுகனாக இருக்கிறான். மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று வாழும் மயில் வீரனாக இருக்கக்கூடிய செந்தில் பெருமான் எங்கெங்கே தன்னுடைய அடியார்கள் இருக்கிறார்கள், தன்னை நினைத்துக் கொண்டு தன்னையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்கள் என்று தேடி தேடி வரக்கூடிய ஒரு கருணை உள்ளம் அந்த ஆண்டவனுக்கு உண்டு. அதனால் தான் திருப்புகழ் பாடும் அன்பர்கள் கூட்டத்திலே ஒரே உணர்ச்சியோட பாவத்தோட பாடக்கூடிய அந்த திருப்புகழ் கூட்டத்திலே அவன் வாரக்காரனாக அமர்ந்து கொண்டு நம்மை எல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். அவன் வள்ளியரிடத்திலே செய்த லீலைகள் எல்லாம் வள்ளியை நல்லவளாக்குவதற்காக. அருணகிரிநாதர் சொல்வார், காணாலும் எயினர் நஜ்ஜாதி குரமகள் மாதோடு மிக கருத்தாகி மருள்தரு காதாடும் உனது கட்பானம் எனதுடைய நெஞ்சு பாய்தல் காணாது மமதை விட்டு ஆவி புய அருள் பாராய். இது வள்ளிக்கு சொன்ன செய்தி. முருகன், நீ அனாவசியமான ஆசை மயக்கத்திலே இருக்காதே, உன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஆணவத்தை விட்டுவிட்டாயானால் உன்னுடைய ஆவி உய்ந்துவிடும் என்று மறைமுகமாக காதல் பேசினான் என்று அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் எடுத்துச் சொல்வார். வேடுவனாக நின்றான். அருணகிரிநாதர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம், பரபிரம்ம சுரூபமாக இருக்கக்கூடிய முருகன் நம் முன்னாலே வந்து நின்றாலும் நாம் அவனை புரிந்து கொள்ள முடியாது. நம்மை மாதிரி ஒரு உருவத்திலே வந்து இருந்து நம்முடைய பேசிக் கொண்டிருந்தாலும் நாம் அவனை கண்டுகொள்ள முடியாது. சொல்லுவார், காயமானவர் எதிரே அவரென வந்து நின்று பேசி பேரொணாதது. பிரம்மத்தை கண்டுவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் கூட தன் முன்னாலே பரபிரம்ம சுரூபமாக இருக்கக்கூடிய ஒரு உருவம் வந்து இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாத அளவிலே இருக்கக்கூடியது அந்த பரபிரம்ம தத்துவம். அதனால்தான் வள்ளி ஏகாக்கிர சித்தையோட முருகனை நினைந்து கொண்டிருந்தாலும் வேடுவனாக வந்த முருகனை அறிந்து கொள்ளவில்லை. அந்த வேடுவனாக வந்த முருகன் கிழவனாக வந்து அவளுக்கு ஒரு சூசகம் சொல்லுவான், நீ எனக்கு பசியை போக்கினாய், தாகத்தை போக்கினாய், மோகத்தை தவிர்ப்பாயாகில் என்னுடன் சேர்ந்து விடலாம் என்று ஒரு சூசகமாக சொன்னான். அது நாமெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கர்மா. தினமும் ஆண்டவனை பூஜை பண்றோம், நைவேத்தியம் பண்றோம், ஆண்டவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறோம், அர்க்கியம் நீரும் கொடுக்கிறோம் சாப்பிடுறதுக்கு. இது ரெண்டும் கொடுத்துட்டே இருக்கோம். ஆனா ஒன்னே ஒண்ணு மாத்திரம் நம்மகிட்ட இருந்து விளக்க மாட்டேங்க. மோகத்தை தவிர்ப்பாயாகில், தன்னுடைய மோகத்தை சொல்லவில்லை முருகன், நீ உன்னுடைய மோகத்தை தவிர்ப்பாயாகில் என்னுடன் சேர்ந்து விடலாம் என்று சூஷமாக சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக அந்த வள்ளி கல்யாணம் நிகழ்கிறது. தினப்படி நாம் செய்யக்கூடிய பூஜையிலே ஆண்டவனுக்கு ஆகாரம் படைக்கிறோம், நைவேத்தியம் செய்கிறோம், ஆண்டவனுக்கு நீர் கொடுக்கிறோம். ஆனால் அதோடு நின்று விடுகிறோம். நம் வாழ்நாள் பூரா அதே கர்மாவை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய மோகத்தை ஆண்டவனிடத்திலே சமர்ப்பணம் பண்ணிவிட்டால், இருக்கக்கூடிய உலகாயுதமாக இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் தவிர்த்து விட்டால் ஆண்டவன் நம்மை ஏற்றுக்கொண்டு விடுகிறான் என்று ஒரு தத்துவத்தை விளக்குவது வள்ளி கல்யாணம். அந்த வள்ளி கல்யாணம் இப்பொழுது பாட்டு மூலமா பாடுவோம். அருணகிரிநாதருடைய வாக்குகள் எல்லாம் இந்த அருணகிரிநாதர் எவ்வளவோ அவருடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் இனிமையானது. அந்த வாக்குகளை எல்லாம் தொகுத்து ஆண்டவனை வர சொல்லி, ஆண்டவனே நீ வள்ளியை கல்யாணம் பண்ணவா, இந்த இடத்திலே வந்து அந்த வள்ளியை கல்யாணம் செய்து கொள் என்று அவனை கூப்பிடுவோம்.
கூப்பிட்டால் வரக்கூடிய தெய்வமானதுனாலே கண்டிப்பாக வருவான். அந்த வரக்கூடிய முருகன் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய வள்ளியை கல்யாணம் செய்து கொள்வதற்காக வரக்கூடிய முருகனை அவனுக்கு வள்ளியினுடன் மாலை மாற்றி ஊஞ்சல் பாடி அந்த வள்ளியை ஆண்டவனுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுத்து பின் பாணிக்கிரகமும் சப்தபதிகளை எல்லாம் முடித்து ஆண்டவனுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் கூறி இந்த கல்யாணத்தை பூர்த்தி செய்ய இருக்கிறோம். இப்ப இருந்து கல்யாணம் ஆரம்பம்னு இல்லை, இப்ப ஆண்டவனை வரவழைப்போம். ஆண்டவன் வந்த பிற்பாடு ஆண்டவனுக்கும் வள்ளிக்கும் மாலை மாற்றி ஆண்டவனுக்கு ஊஞ்சல் எல்லாம் பாடுவோம். ஊஞ்சல் பாடின பிற்பாடு கல்யாணம் ஆரம்பமாகும். பிற்பாடு கன்னிகாதானம் நடக்கும். பாணிக்கிரகணம் பிற்பாடு மாங்கல்ய தாரணம் செய்த பிற்பாடு சப்தபதி பாடும் பொழுது மீண்டும் நம்முடைய பஜனையை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தால் ஆண்டவன் தன்னை அலங்காரம் பண்ணிக்கொண்டு வள்ளி தேவசேனா சமேதனாக திருக்கோலத்திலே நமக்கெல்லாம் காட்சி தந்து பெரிய கொலுவிலை விற்றிருப்பான். அந்த கொலுவிலை விற்றிருக்கக்கூடிய முருகனுக்கு நம்முடைய கலைகளை எல்லாம் ஆண்டவனுக்கு அர்ப்பணம் பண்ணும். அருணகிரிநாதருடைய ஒரு ஆசை, திருத்தணியிலே வள்ளியை கல்யாணம் செய்து கொண்ட பிற்பாடு வள்ளியை கூட்டிக் கொண்டு திருப்பரங்குன்றம் சென்றான். தேவசேனையை அறிமுகப்படுத்தி வைத்து திருப்பரங்குன்றத்திலே அழகாக தர்பார் நடத்தி கொலு விற்றிருந்தான் என்று கொலு வகுப்பிலே சொல்வார் அருணகிரிநாதர். அந்த கொலு வகுப்பு எப்படி இருந்ததுன்னா இப்படித்தான் இருந்தது. இவ்வளவு ஜனங்கள் இருந்தார், எல்லா தேவர்களும் வந்தார்கள். நவக்கிரகங்கள் எல்லாம் கைகட்டி வாய்ப்பதைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். ஊர்வசி ரம்பை முதலாளி அவர்கள் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். நாரதர் தும்புரு அவர்கள் எல்லாம் கீதம் வாசித்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி என்று அழகாக கொலுவப்பிரிய அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறார். அவ்வளவு விவரமாக நாம் அருணகிரிநாதருடைய கொலுவப்பை இந்த கொலுவை நடத்தினோமையானால் நாள் புறாம் பண்ணிருக்கலாம். ஆண்டவன் கொலுவிருக்கும் பொழுது ஆண்டவன் சன்னதியிலே நாம் இருக்கிறோம் என்ற ஒரு பயம் பக்தியும் ஏற்பட்டு அவனுக்கு நம்முடைய கலைகளை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி ஆண்டவனுக்கு சகலவிதமான உபச்சாரங்களை எல்லாம் பண்ணி ஆண்டவனுக்கு வாழ்த்து கூறி இந்த பஜனையை முடிப்போம். சுமார் 12:30 மணிக்கு முடியும்னு தோன்றது. அந்த பஜனை, அந்த கல்யாணம் பூர்த்தியான பிற்பாடு எவ்வளவு நிசப்தம் இருக்குமோ அவ்வளவு நிசப்தம் இந்த ஹால்ல இருக்கணும். எப்பொழுதுமே நம்முடைய உலகாயுதமான கல்யாணங்கள்ல ஒரே கூச்சலை தவிர வேற ஒன்றும் கேட்காது. வாத்தியார் என்ன மந்திரம் சொன்னாலும் அது அவருக்கும் கேட்காது, அவர் மாப்பிளைக்கும் கேட்காது. அந்த நிகழிலே ஒரு பெரிய கூச்சல் நடக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஆண்டவன் சன்னிதானத்திலே ஆண்டவனுடைய கல்யாணத்திலே எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும், நிசப்தமாக இருக்க வேண்டும். அந்த கல்யாண நிகழ்ச்சிகளை எல்லாம் அழகாக பார்த்து பாட முடியுமானால் கூட பாடிக்கொண்டு வந்து அந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி தருமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். வள்ளிக்கு வாய்த்தவனே வா சண்முக, கொள்ளை கொண்ட அன்பரே
ஆண்டவனை வரவேணும் வரவேணும் என்று அழைத்தால் கண்டிப்பாக வருவான். அவன் சகலவிதமான மேளதாளத்தோட தன்னுடைய பரிவாரங்களோட வள்ளியை மணப்பதற்காக சீதனங்களோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கிறான். வள்ளியையும் அலங்கரித்து அழகாக வைத்திருக்கிறோம். இருவர்களும் மாலை மாற்றின பிற்பாடு வள்ளியை ஆண்டவனிடம் சேர்ப்பித்து அவர்கள் இருவரும் வந்து ஊஞ்சலிலே அமர்வார்கள். ஊஞ்சல் பாட்டுக்கள் எல்லாம் பாடுவோம். ஆண்டவனுக்கு அந்த ஊஞ்சல் நிகழ்ச்சிகள் எல்லாம் அழகாக கண்டு ரசித்துக் கொள்ளுங்கள். மேலும் தொடர்ந்து நடக்கும் கல்யாணம். மாலை மாற்றினாள் பள்ளி மாலை மாற்றினாள் குறவர்கள் வள்ளி பேராட்டே மாலை மாற்றினார் மாலை மாற்றினார் மாலை மாற்றினார் மாலை மாற்றினார். அரகர சிவாய சம்போ
வள்ளியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய முருகன் நம்மாத்த பொண்ண அந்த மாப்பிள்ளைக்கு அறிமுகப்படுத்தணும். இந்த மாப்பிள்ளையினுடைய பெருமையெல்லாம் வள்ளிக்கு சொல்லணும். எழுத்தறிய அறுமுகமும் மணிநுதலும் வயிரமிடையிட்டு சமைத்த செஞ்சுட்டி கலங்களும் துங்க நீழ்பல் நீர் கருணை விழிமலரும் இலகு 11 குழையும் ரத்ன குதம்பையும் பத்மக்கரங்களும் செம்பனூலும் மொழி புகழும் உடைமணியும் அடியினையும் அரைவடமும் முத்துச்சகங்கையும் சித்திரச்சிகண்டியும் செங்கவே முத்து சதங்கையும் சித்திரச்சிகண்டியும் செங்கேவேலும் முழுதும் அழகிய குமரன் எங்கள் முருகன் அம்மா அம்மா வள்ளி நாயகியே முழுதும் அழகிய குமரன் எங்கள் முருகன் வள்ளி நாயகியே எங்கள் முருகன் வினைப்பகை செகுப்பவன் எங்கள் முருகன் நினைப்பவை முடித்தருள் கிருபை கடல் நினைப்பவை முடித்தருள் கிருபை கடல் சிவத்த கமலச்சரவணத்து அறுமுகப் பொருளம்மா வள்ளி நாயகியே எங்கள் முருகன் வினைப்பகை செகுப்பவன் நினைப்பவை முடித்தருள் கிருபை கடல் நினைப்பவை முடித்தருள் கிருபை கடல் சிவத்த கமலச்சரவணத்து அறுமுகப் பொருள் ஜகத்ரயம் முகித்த உதர திரிபுரைக்கு ஒரு திருப்புதல்வனமா ஜகத்ரயம் முகித்த உதர திரிபுரைக்கு ஒரு திருப்புதல்வன் எங்கள் முருகன் திருத்தணிமலைக்கு இறைவன் அம்மா வள்ளி நாயகியே அம்மா வள்ளி நாயகி செம்பன்னோ புற கமலமும் மிருகமத ಕುಂಕುಮಾಚಲಯುಗಳಮು ಮಧುರಿತ ಇಂದಳಾಮೃತ ವಚನಮು ಮುರುವಲು ಆವಿರಾವ
மரகத வடிவமும் இந்திரசாபமும் இரு குழையொடு பொறும் நீளமும் இடனிலுயர் சந்தனாடவீனோரே குரமகள் முருகாயங்கள் வள்ளி நாயகி செண்பகாடவீனூரே குரமகள் எங்கள் வள்ளி நாயகி பெரும் பைம்புனத்தினுள் சிற்றீரல் காக்கின்ற பேதை எங்கள் வள்ளி நாயகி நல்ல கொல்லியை சேர்கின்ற சொல்லி எங்கள் வள்ளி கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளி ஏனென்று பாகின்று உவமிக்கொணாமொழி தெய்வ வள்ளி எங்கள் வள்ளி முருகா எங்கள் வள்ளி தெய்வ வள்ளி எங்கள் வள்ளி தெய்வ வள்ளி அவள் சுந்தரவல்லி அவள் சுந்தரவல்லி கத்தியத்தை களைத்து விழ தெரி கற்கவன் விட்டறி தினை காவல் கற்ற குரத்தி கற்பு வழிவாது வெற்படியில் மேவு கற்றை மரவாணர் கொடி எங்கள் வள்ளி நாயகி எங்கள் வள்ளி நாயகி பாசும் கதிர் செவ்வேனல் காக்கின்ற பேதை வள்ளி சுனையை கலக்கி விளையாடும் சுரூப குரத்தி சுரூப குரத்தி எங்கள் வள்ளி நாயகி எங்கள் வள்ளி நாயகி எங்கள் வள்ளி நாயகி முருகா இப்போ உத்தர் குத்தர் தெரிஞ்சுட்டாச்சு. இப்போ அவனுக்கு தாரவாத்து கொடுக்கலாம் வள்ளியை. முதல்ல அருணகிரிநாதர் சொல் மேலை அறிவைக்குரிய பேரன் மதித்த திரள் வீரன் சோமகலச பிரபாலங்காரதர ஜடாசூலி காலாந்த கால துங்கரட்சகத்ராண கட்க குலிதம் சூலன் துரகேசரமாம்பரச்சேமவடவாம்புயப்பரண சங்காபரண திகம்பர திரியம்பக மகாதேவன் அவன் சடிலதரன் விபுதரன் பரணிதரதர் பணிதரதரன் பரசுதரன் சசிதரன் சுசிதரன் விததமருகதரன் வாசிதரன் சிரதர பாரதரணிதரன் தனுதரன்
குலதடிவிடர் ஹரி அயன் நித்தம் வந்து பூஜிக்கும் ஹரன் சதாசிவகோத்ரன் கனிஷ்ட புத்திரன் சுப்பிரமணியன் அருண கணபண புயக சுடிகையின் அகில புவனமும் உதவும் மலை மகள் அமலையாரியை அந்தரி சுந்தரி இமயமாமையில் அம்பை திரியம்பதி அச்சுத சகோதரி அனைத்து வேத தலைவி அற்புத புராதனி வரப்பிரகாச பிரகிருதி அம்பற்கொண்டன பேடை சாம்பவி பிம்ப சிந்திர பூவை பூங்கொடி அச்சர லட்சபத்தர் கிரமத்திடு சக்கரதலத்தி ஷடாட்சரி கரை பொழி திருமுக கருணையில் உலகை கடல் நிலை பெற வளர்க்காவேந்திய பைங்கிழி காவேந்திய பைங்கிழி மாஷாவி கண்ண முருகன் சுப்பிரமணியன் குஞ்சரமாமுக விக்ன பிரபு அங்குஷ பாசகர பிரசித்தன் போர்க்கொம்பல் மகோதரன் முக்கள் விக்ரம கணராஜன் கொம்பிடுவாவினை பற்றறுப்பவன் குந்தனைய ரூபக கற்பக பிள்ளை இளையவன் எங்கள் முருகன் சிறுத்த செல்வதனுளிருந்து பெருத்த திரை உதவி கரந்து செரித்த மறை குணரணி வந்த ஜெயமான் வரியரவில் முடிமிசை நடமிடும் பரதமாயவன் எழுபுவி அளவிடும் வரதன் மாதவன் கிரணியன் உடல் இருப்பிளவாக வகிரும் மடல்லறி திகிரியன் அலையறி தமரவாரிதி முறையிட நிசிசரன் மகுடமானவை ஒரு பதம் விழ ஒரு கணை ஏவும் கரியமேனியன் மருதொடு பொருதவன் வேயிசை கொடு நிறை பரவிடும் அபிராமன் கருணை நாரணன் மருகன் எங்கள் முருகன் நாரணன் மருகன் சுப்பிரமணியன் ரதிகாந்தன் மைத்துனன் திரள் பூண்ட சுப்பிரமணியன் ஆரணமரை தேடியிட்ட திருவால் அளித்தருள் ஞான சுந்தரவல்லி வட்டிநாயகி ஆரணக்கு மறை தேடியிட்ட திருமால் அளித்தருள் ஞான சுந்தரவல்லி விதியானவன் இளையவள் வனசர் மரபினில் வருமொரு மரகதவள்ளி மாதானு பங்கியன் மாரது சகோதரி மகீதரி கிராதகுலி மாமரை முனிகுமாரி சாரங்கம் தனிவந்த மணி நூபுர பதார இந்த உடையாள் வெள்ளிநாயன் ஏலமாம் யானையின் கோடவில் சொரிமுத்தும் மின்பனைகள் உமிழுமுத்தும் இனி வாழை மான்மதம் மகிழோடு சந்தனம் இலவங்க நரவமாறும்
தாளமாமர முதல் பொருள் படைத்திடும் எயினர் தருவனிதை தாளமா முதல் பொருள் படைத்திடும் எயினர் தருவனிதை எங்கள் வள்ளி நாயகி. அவ்வளவு அருணகிரிநாதருடைய வாக்கு. பொழுது வேத விற்பனர்கள்லாம் முருகனுக்கும் வள்ளிக்கும் பிரபலங்கள் சொல்லி வள்ளியை முருகனுக்கு தாரவாத்து கொடுப்பா. கன்னிகாதானம் நடக்கும். அந்த கன்னிகாதானத்துக்கு பிற்பாடு வள்ளிக்கு கூரையெல்லாம் கொடுப்பா. நாதஸ்வரக்காரெல்லாம் ரெடியா இருந்தாள்னா கன்னிகாதானம் செய்யும் பொழுது கெட்டி மேளம் வாசிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். அப்படி அவ வாசிட்டாள்னா அவள்லாம் கெட்டிக்காராட ஆயிடுவா. இங்க வந்து உட்காண்டா தெரியுமே சொல்லாமே. முருகா பிரபலம் சொல்லுங்க, பிரபலம் சொல்லி சொல்லுங்க. सर्वधृति स्मृति पुराण इतिहास शास्त्र गम्याय सकल देव दानव मुनिगण वंदित चरणारविंदाय त्रिभुवनाधीश्वराय अखिलांड कोटि ब्रह्मांड नायकाय तत्वातीताय परात्पराय हिमोतिरी वादिनी सर्वणोद्भवाय प्रणवार्थ तत्वोपदेशिकाय अमित तेजोमयाय ब्रह्मस्वरूपाय गणपति सोदराय श्री परमेश्वर कनिष्ठपुत्राय श्री सुब्रह्मण्याय वर्मणे साक्षादवस्वरूपाय वराज चतुर्वेदतागाध्यायिनीं जगत्प्रपन्न संरक्षणीं अखिलांड कोटि ब्रह्मांड नायकीं पंकजधारिणीं मणिलरत्ताडंग कर्णोज्ज्वलां सरवणभवत् श्रेष्ठिरां श्री महाविष्णु अंशभूतां श्री नम्बिराज संकल्पतनयां श्री वल्ली नाम्नीं इमां कन्याम् चतुर्वेददागाध्यायिनी सर्वधृति स्मृति पुराण इतिहास शास्त्रगम्याजां सकल देवदानव मुनिगण वंदित चरणारविंदाजां त्रिभुवनाधीश्वराजां अखिलांड कोटि ब्रह्मांड नायकाजां तत्वातीताजां परात्पराजां हिमोत्तिरिवासिने सरवणोद्भवाय प्रणवार्थ तत्वोपदेशिकाजां अमित तेजोमयाजां परब्रह्मस्वरूपाजां गणपति सोदराजां श्री परमेश्वर कनिष्ठपुत्राजां श्री सुब्रह्मण्याय वर्मणे साक्षात्समस्वरूपाय वराजां चतुर्वेदतागाध्यायिनीं सकृत्प्रपन्न संरक्षिणीं अखिलांड कोटि ब्रह्मांड नायकीं पंकजधारिणीं मणिलदत्तालंग कर्णोज्ज्वलां सरवणभवत् सव्यतिदां श्री महाविष्णु अंशभूतां श्री नम्बिराज संकल्पतनयां श्री वल्ली नाम्नीं इमां कन्याम् चतुर्वेददागाध्यायिनीं सर्वधृति स्मृति पुराण इतिहास शास्त्रगम्याजां सकल देव दानव मुनिगण वंदित चरणारविंदाजां त्रिभुवनाधीश्वराजां अखिलांड कोटि ब्रह्मांड नायकाजां तत्वातीताजां परात्पराजां हिमोत्तिरिवासिनीं सर्वणोद्भवाजां प्रणवार्थ तत्वोपदेशिकाजां अमित तेजोमयाजां परब्रह्मस्वरूपाजां गणपति सोदराजां श्री परमेश्वर कनिष्ठपुत्राजां श्री सुब्रह्मण्य वर्मणे साक्षात्स्वरूपाय वराजां चतुर्वेददागाध्यायिनीं
कात्यायिनीं सगत्प्रपन्नसम्रक्षणीं अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकीं पङ्कजधारिणीं मणिरसत्ताडङ्गकर्णोज्ज्वलां शरवणभवत्सव्ये स्थितां श्रीमहाविष्णु अंशभूतां श्रीनम्बिराज सङ्कल्पतनजां श्रीवल्ली नाम्नीं इमां कन्याम् அந்த கோலாகலமா இருக்கக்கூடிய கல்யாண புருஷனுக்கு, கல்யாண சுபுத்திரனாக விளங்கக்கூடிய அந்த முருகனுக்கு இங்க உள்ள எல்லாரும் வாழ்த்து சொல்லணும். அருணகிரிநாதர் சொல்வார், முருகனை வாழ்த்தினால் அவன் நம்மை வாழ வைப்பான், நமக்கு வாழும் வகை கற்பித்துக் கொடுப்பான், நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக் கொடுப்பான் என்பது அருணகிரிநாதருடைய ஒரு வாக்கு. வாழி வாழி என நித்தம் மறவாது பரவில் சரண வாரிஜம் அளிக்கும் உபகாரக்காரர் வாக்கி சக்கலாநிதி கீவாஜ் அவர்கள் அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் தந்த இந்த திருவேளைக்காரன் வகுப்பை பாடி 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 மனத்தை லயப்படுத்திக் கொள்வார். அதிலே இருக்கக்கூடிய அற்புதமான வாக்குகள், அற்புதமான வாக்கியங்கள், அற்புதமான தத்துவங்கள், இவைகளெல்லாம் அருணகிரிநாதர் நமக்காக செய்த திருவேளைக்காரன் வகுப்பு. ஆண்டவனை பூர்ணமாக நம்பினால் ஆணவமற்ற நிலையிலே யான் எனதன செருவும் ஈன சமயத்தவரும் யாரும் உணர்தற்கரிய நேர்மைக்காரனை யான் தான் எனும் இரண்டு சொல் அகற்றி ஆண்டவனை வழிபட்டால், ஆண்டவனே நீ வாழி வாழி என்று உள்ளன்போட உணர்ச்சியோட சொல்லுவோமையானால் அந்த வாழ்த்துக்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு நம்மை நல்ல வாழ்க்கையிலே அமர்த்தி கொடுப்பான் என்பது அருணகிரிநாதருடைய திடமான நம்பிக்கை. ஆகையினாலே ஆண்டவனுக்கு எல்லோரும் வாழ்த்து கூறுவோம். எல்லோருடைய சார்பிலேயும் அங்க 4 பேர் ஆண்டவனுக்கு பூமாரி சொல்வார். ஆண்டவனே உன்னை வாழ்த்துகின்றோம். அருணகிரிநாதருடைய வாக்குகள் மூலமாக ஆண்டவனை வாழ்த்துவோம். வேல் முருகா வேல் முருகா
கரிபடி கொடுவர முருகையே உன்னை வாழ்த்துகின்றோமே வாழ்விழி குரமாதி மாத்திரை புனமீதிரேக்கும் வாழ்விழி குரமாதி திருமார்வனை மயூரா உன்னை கந்த சுரேசன் பெருமாளே சுந்தரஞ